Hello friends, இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம 5 days 5 குழம்பு சீரீஸில் டே 5க்கான குழம்பு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த குழம்பு பொரிச்ச குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப காரமாலாம் இருக்காது. இது ஒரு ட்ரெடிஷ்னல் குழம்பு தான். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்றதை போய் பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு சில பொருட்களை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதுக்கு ஒரு பொடி செய்கிறதுக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை நல்லா வறுத்து எடுங்க. செவக்க விடாமல் வறுத்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. அதையும் வறுத்துக்கோங்க. இது போல் வறுத்துட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி மறக்காமல் சேர்த்துக்கோங்க. அதுதான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டும் திக்னஸும் கொடுக்கும். அதனால் அதையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்படி நல்லா வறுத்துட்டு இது கூட இந்த அரிசி பொரியும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா மருந்து வாசனை வந்துடும். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் பொரிஞ்சு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். அதுலேயே ஆறட்டும். அது இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து அதை ஆற விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான காரத்துக்கு 7 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். இது எனக்கு போதும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதையும் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இதில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன். அதை அப்படியே வறுத்து அதையும் இது கூடவே எடுத்து ஆற விடுங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஆறிட்டு இருக்கிற டைமில் நம்ம சாம்பாருக்கு காயை வதக்கி அதை வேக வச்சிடலாம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு பெரிய வாணலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லாட்டெண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் ஒரு 12 சின்ன வெங்காயத்தை நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை போட்டு வதக்குங்க. இது வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் 2 தக்காளி இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி கொடுங்க. இது நல்லா சுருண்டு வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, அவரைக்காய் இதெல்லாமே பொரிச்ச குழம்புக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு விருப்பமான காயை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் எல்லாமே வதக்கி விட்டுட்டு இதில் நான் ஒரு 3/4 கப்பு அளவுக்கு பருப்பு வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் இன்னும் வேணும்னாலும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான உப்பு, இந்த குழம்புக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் இதில் உங்களுக்கு காய் வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னாலும் சேர்த்துட்டு இந்த காயை நல்லா இப்போ நம்ம மூடி போட்டு வேக விடலாம். இது வேகட்டும். இப்போ இந்த மாதிரி நல்லா இந்த காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பொடி, அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். பொடி இப்போ நான் தேவையான அளவு தான் சேர்த்துருக்கேன். அவங்கவுங்க காரம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த கட்டி தட்டாமல் நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இப்போ இதையும் நம்ம ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விடலாம். கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் இதில் இன்னும் நம்ம தாளிப்பு சேர்க்கலை. அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆலக்கரண்டியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லாட்டெண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிறேன். இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து இந்த சாம்பாரில் சேர்த்துருங்க. இதுக்கப்புறம் இதில் தேவையான பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொத்தமல்லி இலைகளை போட்டுட்டு நம்ம சாம்பாரை ரெடி பண்ணிட்டோம். இப்போ பொரிச்ச குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ரைஸோட சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான பொரிச்ச குழம்பு ரெடி. இதே மாதிரி ஒரு ரெசிபியோட நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சீக்கிரமே பார்க்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு ரெசிபியோட சீக்கிரமே பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.